நான் இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்னால் வருவதா வேண்டாமா என்பதை வழக்கறிஞர் சுவாமிதுரையிடம் மருத்துவம் கூறினேன். மறுபடியும் சென்று வருவோமே என்று ஒரு சிந்தனை. ஏனென்றால் சகோதரர் அசோகன் சொல்வது போல சென்ற வாரம் என் தாயாரை இழந்த பின்னால் என் தாயினுடைய வளர்ப்பிலே அவர்கள் வாழ்விலே வாழ்ந்து அது உயிராக மூச்சாக இருந்த இந்த மனிதநேய பண்பை எல்லோரும் அனுபவித்ததால் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இதை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் இருக்கின்றேன். நிறைய படிக்கின்றோம், ஆனால் ஒரு சில வரிகள் எப்போது படித்திருந்தாலும் கூட, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் படித்திருந்தால் கூட அது நம்மை நெஞ்சில் விட்டு அகல்வதில்லை. அப்படி படித்த ஒரு சிறு கைக்கு ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை பார்த்தேன், கோயில்களில் இந்துக்களை பார்த்தேன், மசூதிகளில் முஸ்லிம்களை பார்த்தேன். ஆனால் இன்னும் நான் மனிதனை பார்க்கவில்லை. யாரோ ஒருவருடைய நெஞ்சிலே ஏற்பட்ட குமுறல் மனித நேயம் மறந்து, மனித மாண்பை மறந்து, மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத ஒரு ஏக்கத்தை அனுபவித்த ஒரு இதயத்தின் எதிரொலி இந்த ஹைக்கூ. இந்த ஹைக்கூ படித்த பின்னால் என் மனதிலே ஆழமாக அஞ்சிலிருந்து முழுவதுமாக என்னை ஆக்கிரமித்துக் கொண்டது. மனிதன் மனிதனாக வாழ்வது எப்பொழுது? இந்த கேள்வி என்னுள்ளே முதலில் எழுப்பப்பட்ட போதிலும் அதை நான் மனிதனாக வாழ்ந்திருக்கின்றேன். வாழ மறுத்த சமயங்கள் எது? வாழ்வதற்கு உறுதியாக இருந்த முன்னுதுகள் எவை? வாழ இயலாது நம்மை முடமாக்கிய எவை என்பதையும் சிந்தித்து பார்த்தேன். இந்த வேளையிலே மனித நேயம் செத்துவிட்டதோ, மடிந்து விட்டதோ, மங்கி போய்விட்டதோ, உலகத்தில் அது இல்லாமலே போய்விட்டதோ என்று ஏங்குகின்ற உள்ளங்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கலாம், வெளியில் இருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். ஆனால் அந்த மனித நேயம் எப்பொழுதெல்லாம் மடிந்து செல்கின்றதோ, சிதைந்து போகின்றதோ, அப்பொழுதெல்லாம் எழுந்து நின்று எங்களுக்கு மனித நேயத்திற்குரிய அந்த சாட்சிகளாக நாங்கள் இருப்போம் என்ற அதிகாரத்தை கையில் ஏந்தி இருக்கின்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும், அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மனித நேயத்தை இந்த நெஞ்சிலே ஏற்ற வேண்டும், மதிப்பீட்டை ஊற்ற வேண்டும் என்பதை குறித்து பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், மனித நேயத்தை எவ்வளவோ பேர் இருக்க ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி மனித நேய பாதுகாப்பு ஆர்கனைசேஷன், I like that word very much, Humanity Protection Association. இந்த மனிதநேய பாதுகாப்பு என்று கூறும்போதே ஏதோ ஒரு குறைபாடு இந்த சமூகத்திலே இருக்கின்றது என்பதை உணர்ந்து அசோகன் போன்றவர்கள், நல்ல உள்ளங்கள் அனைவரும் இணைந்து அவரது தலைமையில் இதை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக நாம் வாசித்து அறிந்தது நிறைய வழக்கறிஞர்கள் அதில் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அதை காணும் போது எனக்கு சந்தோஷமாக உள்ளது. ஆக இந்த தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மனித நேயம் அப்படி என்றால் என்ன? இந்த மனித நேயம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. நெகிழ்ந்து போய், மனதில் நெகிழ்ந்து போய் மனித நேயத்தில் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகின்ற ஒரு வார்த்தையும் அல்ல. மனித நேயம் என்பது என் சிந்தனையிலே, என் உணர்விலே, என்னுடைய இரத்தத்திலே, என் உயிரிலே கலந்து அந்த முழுமையாகி அர்ப்பணமாக வெளிவருகின்றதே, வெடித்து சிதறுகின்றதே, அதுவே மனித நேயம். ஆக அந்த அர்ப்பணம் என்று நான் பேசுகின்றேன் என்றால் உணர்வோடு கலந்த அர்ப்பணமாக அது இருக்க வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று கடந்து இருப்பது, இரண்டு உள்வாங்குவது. எதை கடந்து இருக்க வேண்டும்? மனித நேயத்திற்கு மொழி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, சொந்தம் கிடையாது, நட்பு கிடையாது, பந்தம் கிடையாது, என் குடும்பம் கிடையாது. இவைகளை எல்லைகளெல்லாம் தாண்டி
இதை தொகுத்தளிப்பவர் கூறினார், யாருக்கு அது தேவையோ அவர்களுக்கு மட்டுமே செல்கின்றது. அதுவும் நல்லது. ஆனால் மனிதநேயம் என்பது உன்னை காயப்படுத்த வேண்டும், உன்னை உன்னிடம் இருந்து விரயப்படுத்த வேண்டும், உன் நேரத்தை, உன் காலத்தை, உன் பொருளை எல்லாவற்றையும் விரயமாக்கப்படுத்த மட்டுமே மனிதநேயத்தை குறிச்சு. சமீபத்திலே நடந்த சென்னையிலே இரண்டு சீற்றங்களை நான் பார்க்கின்றேன். ஒன்று இயற்கையின் சீற்றம், அதை யாரும் தப்பிக்க முடியாது. இரண்டாவது செயற்கையின் சீற்றம். செயற்கையின் சீற்றம் என்பதை நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று தெரியாது. வன்முறையும் போரும், இதுவே செயற்கையின் சீற்றம். ஆனால் இந்த இரண்டு நேரங்களிலும் இயற்கையின் சீற்றத்திற்கும் செயற்கையின் சீற்றத்திற்கும் மனிதர்கள் உட்படும் போதெல்லாம் மனிதநேயம் பொங்கி பெருகுவதை காண்கின்றோம். மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, உறவு கடந்து, தூரம் கடந்து மனிதர்கள் சேர்வதை பார்க்கின்றோம். சென்னையிலே அந்த கண்ணீரில் மக்கள் மூழ்கி செல்லும் பொழுது எத்தனை பேர் உங்கள் மனசாட்சியை நாம் இப்பொழுது குலுக்கி பார்ப்பதற்கு நான் வைக்கின்ற கேள்வி. இது சமுதாயத்திற்கும் நான் வைக்கின்ற கேள்விதான். தண்ணீரை பார்த்தோம், மக்களின் இழப்பை பார்த்தோம், இறப்புகளை பார்த்தோம், எல்லாம் ஓடுவதை பார்த்துவிட்டு என் சோபாவில் நான் அமர்ந்து கொண்டு தினம் தினம் நான் அந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் தினசரி காணொளிகள் மூலமாகவும் கண்டுகொண்டு அதை விமர்சித்துக் கொண்டு அரசாங்கத்தில் இப்படி செய்யவில்லை, அரசியலில் இருப்பவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள் என்று விமர்சன பார்வையை மட்டுமே வைத்துவிட்டு இதில் பங்குதாரர்களாக இல்லாமல் போனவர்கள் நம்மில் எத்தனை பேர்? இது நான் சமுதாயத்திற்கு வைக்கின்ற கேள்வி, உங்களுக்கு மாத்திரம் அல்ல. விமர்சனம் என்பது எப்பொழுது எடுக்க வேண்டும்? நான் சொன்ன இரண்டாவது கருத்துக்கு வேண்டால் விமர்சனம் எடுக்கலாமே ஒழிய மனித நேயத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது விமர்சனம் கூடாது. இழப்பு இழப்புதான், அழிவுகள் அழிவுகள் தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட மனிதாபிமானமற்ற செயல்கள் நிறைய ஏற்பட்டதை கண்கூடாகவும் பார்த்தோம், காதுகளிலும் கேட்டோம். நான் அறிந்து எனக்கு அறிந்த நண்பர் ஒருவர் வந்து இதை சொன்னார். தண்ணீர் ஓடுகின்றது அந்த கோயில் ஏரியாவிலே, மக்கள் எல்லோரும் இழப்பிலே இருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட ஆட்கள் இல்லாத பொழுது ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதன் இதை செய்யலாம். புதிய ஒருவர் அந்த அறையிலே இருக்க, அந்த வீட்டிலே இருக்க, என்ன வேணாலும் விமர்சித்து நீங்கள் இடத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை மனித நேயத்தினுடைய அழிவின் எதிரொலி என்றால் அந்த செயல் மட்டுமே. அந்த முதியவரை உள்ளே வைத்து கூட்டிவிட்டு இந்த மகன் தப்பித்து செல்வார். பாரமாக நினைத்தானா, இவர்களால் இனிமேல் எதையும் செய்ய இயலாது என்று நினைத்தானா, என்னால் காக்க இயலாது என்று நினைத்தானா? மனித நேயம் இருந்திருந்தால் தன்னை பெற்றவரோ தாத்தாவோ பாட்டியோ எனக்கு தெரியாது. ஆனால் இருந்திருந்தால் அந்த நெஞ்சிலே ஒரு ஈரம் இருந்திருந்தால், என் தோள்களிலே சுமந்து செல்லும் பொழுது என் தாத்தா இறந்து போனாலும் என் தந்தை இறந்து போனாலும் பரவாயில்லை, நான் அவர்களை காப்பாற்ற முயற்சிப்பேன் என்ற ஒரு எண்ணமே என்னை முழுமையாக வாழச் செய்யும். என் குற்ற உணர்வு இன்று அவர்களை உறுத்திக் கொண்டே இருக்கும். அந்த கத்தளிக்கு மீறி என் தாயையோ தந்தையோ விட்டு தந்தேன். இரண்டாவது செய்தியாக நான் அறிந்தது, கொண்டு சென்ற பொருட்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பேரறிஞர்கள் அனைவரும் நிறைய கொடுத்தார்கள் என்றார்கள். நிறைய கொடுத்தார்கள், அமைதியில் இருந்து கொண்டே கொடுத்தார்கள், எல்லா இனத்தவரும் கொடுத்தார்கள். எல்லாம் போய் சேர்ந்ததா என்பதும் கேள்வி. நான் சென்ற அந்த கடலூர் பகுதியிலே 7 கிராமங்களிலே நான் பயணித்து வந்த பின்னால் தான் அன்று காலை நான் அங்கே கல்லூரியை அடைகின்றேன். 6 மணி அளவில் என்னுடைய தாயினுடைய இறப்பு செய்தி. ஆனால் நான் சென்ற கிராமங்களிலே பார்த்ததிலே, நான் செல்கின்ற பொழுது என்னோடு இங்கே இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும், நான் சொல்கின்ற இந்த ஒரு கருத்திற்காக இந்த ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லும் பொழுதும் எஸ்கார்ட்ஸ் போலீஸ் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், அதை சம்பந்தப்பட்டவர்கள் வருகிறார். செல்கின்ற வழியெல்லாம் நான் எடுத்தது ஒரு ரிஸ்க். நான் முதல்வராக இருந்து செல்வதற்கு அவசியம் இல்லை என்பது பலருடைய கருத்து. ஆனால் அது என் சொந்த கன்விக்ஷன், அந்த அர்ப்பணத்தின் காரணமாக நான் சொன்னேன், நான் சென்று
எத்தனை கொடுத்தாலும் இவர்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். பிச்சைக்காரர்களாக அவர்கள் மாறிவிட்டது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர்கள். முடித்து செல்லும் பொழுது அந்த கிராமத்திற்கு பணியாற்றுவதற்காக வந்தவர்கள் எந்த பொருளை அழித்து விட்டோம், அழித்து போய்விட்டது என்பதற்காக கொடுக்க வந்தோமோ அந்த பொருட்களில் எல்லாம் ஒரு பங்கை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இது மனித நேயம் என்பதா? இது மனித நேயத்தை கொச்சைப்படுத்துவது போல நான் நினைக்கின்றேன். ஒரு பொருளை கொடுப்பதனால் எதுவும் இழப்பு வரப்போவது கிடையாது. மனித நேயம் என்பது உங்களை காயப்படுத்த வேண்டும். நீங்கள் நேரத்தை விரயமாக்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த நீதிபதி அவர்கள் அங்கிருந்து சென்னையிலிருந்து இந்த விழாவிற்காக வந்தார்கள். அதில் நிறைய பேர் இந்த அதிகாரிகளாக இருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு அதிகாரிகளை நாங்கள் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டால் கூட ரொம்ப தயங்குவோம். ஏனென்றால் 5 நிமிடத்துக்கு மேல அவர்களுக்கு போன் வந்து கொண்டே இருக்கும். அந்த நீதியை, அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதனால் பல சமயங்களில் குமரியது உண்டு. இவர்களெல்லாம் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கும் போது ஏன் அதற்கு ஏற்றால் போல அந்த திட்டங்களை கொடுக்க முடியாது. துணிந்து கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். இரண்டாவதாக நான் சொன்னது உள்வாங்க வேண்டும் என்று. யதார்த்தங்கள் எதுவாக இருக்கட்டும், இவன் அப்படி இப்படி அப்படி என்று இப்படி குறை கொண்டே செல்லிக் கொண்டே போவதை விட, குறைகளை மையப்படுத்துவதை விட, இருக்கின்ற பிரச்சனைகளை மையப்படுத்துவதை விட find an alternatives. அதுதான் the initiation of this association. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண இயலாது, இவர்களால் தீர்வு காண இயலாது, அரசியலால் முடியாது, இந்த அதிகாரிகளால் முடியாது, அந்த அதிகாரிகளால் முடியாது என்று தேடும் போது அதற்கு பிரச்சனைக்கான தீர்வுகளை வெளியில் கேட்பதை விட உள்ளே கேட்கும். அதெல்லாம் முதலிலே சொன்னேன். இந்த யதார்த்தம், நடக்கின்ற யதார்த்தம் நம்மை காயப்படுத்துகிறது. என்னை காயப்படுத்தியது பல யதார்த்தங்கள். என்னை பற்றி நிறைய தெரிவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துவிட்டு நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் சொல்லியது போல யதார்த்தம் உங்களை காயப்படுத்தவில்லை என்றால், உங்களை உடுக்கவில்லை என்றால், உங்களை அது சவாலாக அது அமையவில்லை என்றால் எந்த நல்ல மனிதநேய காரியங்களையும் செய்யவில்லை. 1997 ஞானபலிபுரத்திலே உள்ள அந்த பள்ளியிலே நான் தலைமை சகோதரியாக இருந்து கல்லூரியிலே பணியாற்றி வருகின்றேன். ஒரு மாலை நேரம் ஒரு பெண்மணி என்னுடைய அந்த காலேஜுக்கு வந்தார். அழகான பெண், ஒரு 19-20 வயது தான் அவளுக்கு. அவளை பார்த்தால் எங்கிருந்து வருகிறாய் என்று, சென்னையிலிருந்து வருகிறேன் என்று கூறினார். அப்படி என்றால் அவளெல்லாம் பயணித்திருக்க வேண்டும், அல்லது பயணித்து அவள் சுற்றி எல்லா இடத்தையும் வந்ததாக என்னிடம் கூறினார். நான் சொன்னேன், இரவு உணவை சாப்பிட்டு விட்டு தூங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அந்த பெண்மணி தானே அவள் கர்ப்பிணியாக இருக்கின்றாள் என்பது ஒரு சின்ன கயிறு, மஞ்சள் கயிறை மட்டும் போட்டிருந்தார். நான் சொன்னேன், என்னமா ஒரு மஞ்சள் கயிறு போட்டு உனக்கு கல்யாணம் முடிச்சிருச்சா? இல்லை. அப்புறம் பார்த்தா, என்னம்மா கர்ப்பமா இருக்கிறியா? ஆமா கர்ப்பமா இருக்கிறேன். உனக்கு என்னமா நடந்தது? அந்த குழந்தை இப்படி சொல்கிறது. சென்னையிலிருந்து ஒரு வீட்டில் இவள் பணியாளராக பணியாற்றி வருகின்றார். வீட்டு வேலைகளை செய்ய பண்ண வேண்டும். வீட்டில் ஆண் என்பவன் மகன் மட்டுமே. அவன் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை படித்தவன். அம்மா நர்ஸ். மாமா ஒருவர் இருக்கின்றார், அப்பா இல்லை. அப்ப இந்த குழந்தை வரையில் வரும் பொழுது 7வது மாதம் முடிந்து 8வது மாதம் தொடங்குகின்றது. அந்த பெண்மணி சொன்னால், நான் 8வது மாதம் ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றேன், கர்ப்பமா இருக்க. அப்ப அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாதா? தெரியாது. எப்படிமா தெரியாது சொன்னா, அதுவும் நர்ஸ். அந்த அம்மாவுக்கு தெரியாதா? வெளி அடையாமல் இருக்கும் போது பெண்மணிகள் பார்த்த உடனே தெரிய முடியும் இவள் கர்ப்பமாக இருக்கிறாளா என்று. இல்ல தெரியாது. சரி, எதையோ மறைக்கிறாள் என்று விட்டுவிட்டேன். யாரம்மா இதற்கு காரணம்? அவள் சொல்லுகிறார், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பையன் தான். சரி, இப்பொழுது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தையை நான் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு வழி செய்யும். இந்த குழந்தை எனக்கு வேண்டும். நான் சொன்னேன், குழந்தையை கையில் எடுத்துட்டேன்னு சொன்னா அப்பா யாருன்னு என்ன பண்ணுவேன்? இந்த கோர்ஸ் டைம்ல எப்படிமா நீ வாழ போற அப்படின்னு. இல்ல, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க, இந்த குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த குழந்தைய எனக்கு வேணும். இப்படியே 2-3 நாட்கள், ஒரு வாரமாக நம்ம மதர் தெரேசா, இன்னும் 2 ஹோம்ஸ் இதெல்லாம் கேட்ட போது
அவங்க சொல்லிட்டாங்க, சரி இங்க இருந்து தங்கி எல்லா உதவிகளையும் நான் செய்கின்றேன், இருமா, நீ குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்களோ தந்தார்கள் என்றால் பெற்றுக்கொண்டு செய்ய. மதர் தெரேசா அந்த மடத்திற்கு சென்ற பொழுது, according to their rules and regulations, a girl can be there, but after the birth of the child, அவங்க போல என்ன செய்ய முடியாது, குழந்தையை எடுத்து வெளியே போக முடியாது என்று கூறுகிறார்கள். அதற்காக அந்த சம்பிரதாயங்களோட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தர் யாராவது எடுத்துக்கணும். கொஞ்சம் யோசனை as a religious நான் எடுக்க முடியுமா? பட் நான் சொல்லிட்டேன், ஓகே நீங்க கவலைப்படாதீங்க, நானே எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த குழந்தையை தரமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி சொன்னால், நோனா நான் இங்கே இருக்க மாட்டேன், எங்க குழந்தைய சரி அட்ரஸ் கொடுத்து அந்த பையனுடைய அட்ரஸ் சென்னை சென்றோம். நானும் இன்னொரு சகோதரியும் சேர்ந்து சென்னையில் எங்கெல்லாம் அலைய வேண்டுமோ அலைந்து திரிந்து என்னால் அந்த வீட்டை கண்டுபிடிக்க வேண்டும். வீட்டுக்கு சென்றோம், வீடு கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி போன் நம்பர் யாருன்னு தெரியாதனால நான் மொபைல் குரூப்ல இருந்து போட்ட உடனே அந்த பையன் முதல்ல டிரெக்டா எடுக்கல, ரெண்டாவது கம்பெனிக்கு போட்டு இந்த கம்பெனியில இந்த செக்ஷன் இந்த பையன் சொன்ன பிற்பாடு கனெக்ஷன் கொடுத்த பிற்பாடு நான் சொன்னேன், and so and so coming from Madurai, I would like to meet you, where can I meet you? அந்த பையன் உடனே சொன்னா, இந்த பொண்ணோட நான் உனக்கு வந்திருக்கேன், நீ என்ன வந்து பார்க்கணும். உள்ள வந்துச்சு ஒரு ஹோட்டல் நேம் சொன்னான். சரி ஹோட்டலுக்கு சாயந்தரம் அப்படின்னா அவன் சொன்ன டைம் என்னோட ஆஃபீஸ் முடிஞ்சுதான் வருவேன். நான் சொன்னேன், நீ எப்போ வேணாலும் வா, ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அவன் சொன்ன ஹோட்டலுக்கு போனோம். அப்படி உட்கார்ந்த உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டான். பணம் என்பது எனக்கா அல்லது அவன் எடுத்துட்டு சென்ற இந்த பெண்மணிக்கா? நான் சொன்னேன், என்ன பேசுறேன், யோசிச்சுதான் பேசுறியா? பணம் கொடுத்துட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை தைக்க வந்திருக்கேன், என்ன சொல்ல போற? இல்ல அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி பார்ப்ப? ஏன்னா இது உன்னுடைய குழந்தை என்பது உனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். உன் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பெண்மணி விரும்புகின்றால் நீ என்ன சொல்ற? இல்ல இந்த வில்லேஜ்ல உள்ள அவங்க பெற்றோர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, அந்த